என்னோட நவமித்ரா பாவம். ஏண்டி ஏண்டி அப்படியெல்லாம் பண்ற? இவ்வளோ பெருசா வளர்ந்துருக்க, கொஞ்சம் கூட அறிவில்லையா உனக்கு? எத்தனை மணிக்கு மாத்திரை கொடுத்தான்னு தெரியல, நீ எப்போ கண்ணு மொழிப்பான்னு தெரியல. பயமா இருக்குடி. ஏண்டி இப்படி பண்ற? இந்த ரியோவை நம்பினது ரொம்ப பெரிய தப்பா போயிடுச்சு. எப்படி உங்களை ஃபாலோ பண்ணான்னு தெரியல, எப்படி உன்னை கண்டுபிடிச்சி உன்னை இந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சான்னு தெரியல. நல்ல வேலை நான் சமயத்துக்கு வந்து காப்பாத்திட்டேன். இல்லாட்டி என்னால நினைச்சு பார்க்க கூட முடியலடி. எனக்கு பொண்டாட்டி ஆக போறது நீ மாத்திரம் தாண்டி. அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நீ மாத்திரம்தான் எனக்கு பொண்டாட்டி. அதை யாராலையுமே மாற்ற முடியாது. உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்ல? இப்படி இருந்தா நீ எழுச்சதுக்கு பிறகு உனக்கு சங்கடமாகும். ஏண்டி நவமத்திர அப்படியெல்லாம் பண்ற? கண்ட கண்ட கேம்லாம் நமக்கு தேவையா? என் கூட சண்டை போட்டுட்டு இருந்தா போதாதா உனக்கு? இது மாதிரி வெளியே சுத்தி பார்க்க போகணும்னா என்ன கூட்டா போதாதா? நான் என்ன வரமாட்டேன், நான் சொல்றேன். நான் கூட்டிட்டு போறேன்டி. எங்கனாலும் உன்னை நான் கூட்டிட்டு போறேன். எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இப்ப கஷ்டப்படுறது நான் தான், நீயா கஷ்டப்படுற? என்ன இப்படி தனியா போலாம விட்டுட்ட. இனி நான் இங்கே உட்காந்துட்டு தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் உனக்கு துணியை மாட்டி விடட்டு. என் செல்ல வாயாடி எவ்வளோ அழகா இருக்கா. உன்னை போயிட்டு சதைக்கிறதுக்கு எப்படிதான் இவனுக்கெல்லாம் மனசு வந்துச்சோ தெரியல. பாவண்டி நீ. எல்லா பொண்ணுங்கள மாதிரி நீயும் வெளியெல்லாம் சுத்த போகணும்னு ஆசைப்பட்டு தானே வந்திருப்ப. உன்னை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா நீ எங்க போனாலும் நான் தான் கூட்டிட்டு போவேன். நீ உன்னை தனியா விடவே மாட்டேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே நீ கறங்க போனாலும் உன் கூட பாடி கார்டு மாதிரி நான் இருந்துகிட்டே இருப்பேன். எப்போடி கண்ணு முழிப்ப? சீக்கிரம் எழும்பி என் கூட பேசுடி. உன் உடலோட வாயால என்னை ஏதாவது திட்டு, ஏதாவது பேசு. சீக்கிரம் எழுடி. என்னமோ மாதிரி இருக்குடி. உன்னை இனி நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நான் பார்த்துக்குவேன், என்னால முடியும். என்னோட சண்டை கோழிடி நீ. இந்த வருண் கிட்ட நீ கிடைச்சிட்டன்னு சொல்லி அர்கானிய கூட்டிட்டு நீ வீட்டுக்கு போடான்னு சொல்லிட்டேன். வீட்டுக்கு போனானா என்னன்னு தெரியல. ஒரு கால் பண்ணி கேட்கணும். அவன் மேல ஒரு கோபம் இருந்தாலும் அந்த பொண்ணு பாவம். அந்த பொண்ணு பாவம் சொல்றது பாரு. அதனாலதான் சொல்றேன், அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அவளை சேர்த்து வைக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும், அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியுமா? அதான் அவளுக்கே தெரியாதுன்னு சொல்றான்ல. நீங்க போய் பேசுறதா ஒரு பிளான் போட்டீங்கல்ல, அது எப்போ? அது லட்சுமி கால் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கா. ஃபர்ஸ்ட் அந்த பிளானை பண்ணி என்ன ஏதுன்னு போய் விசாரிச்சுட்டு வாங்க. விசாரிச்சுட்டு வந்தா ஹெல்ப் பண்ணுவீங்களா? நீ ஃபர்ஸ்ட் விசாரிச்சுட்டு வாடி. சரிங்க, நான் விசாரிக்கிறேன். இப்போ உள்ள மனுஷால் யாரையுமே நம்ப முடிய மாட்டேக்கு. யார் யார் எப்படிப்பட்டவங்க, யார் யார் எப்படி போயிட்டு வருவாங்க ஒன்னும் தெரிய மாட்டேக்கு. எல்லாம் விசாரிச்சாதான். ஆமாங்க, உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன். எது எது உதவிங்க வச்சுக்கோ, அவ்வளவுதான். எவ்வளவுதான்? சும்மா லபலபான்னு திட்டிக்கிட்டே இருக்கீங்களே, அந்த உதரை பிடிச்சு கடிச்சு எடுத்து விட்டுருவேன். ரத்தம் வர்ற அளவுக்கு கடிப்பேன். என்னடா? ஏய் நாடி, சும்மா புருஷனுக்கு மரியாதை இல்லாம வாடா போடான்னு இருக்கேன். வேற எவங்கிட்டனா போச்சுக்கோ வாடா போடான்றதெல்லாம். மாட்டினீங்களா? நீங்க என் புருஷன் அப்படிதானே? ஆமா அப்படிதான். ஏன் புருஷனை தானே டா போட்டு கூப்பிட முடியும். மத்தவங்க புருஷனை போயிட்டு வாடா போடான்னு டா போட்டுலாம் கூப்பிட முடியுமா? இதெல்லாம் நல்லா தெளிவா பேசுடி. கூழ்மட்ட என்னடா புருஷா, வர வர பொண்டாட்டிக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிற. நீ ஒழுங்கா புருஷனுக்கு மரியாதை கொடுக்கற வழிய பாரு. இப்போதானே நான் சொன்னேன், தான் புருஷனுக்கு தான் வாடா போடான்னு கூப்பிட முடியும். மத்தவங்க புருஷனை போயிட்டு வாடா போடான்னுலாம் கூப்பிட முடியாது. புரிஞ்சுதாடா புருஷா? மண்ணாங்கட்டி. ஐயோ, இது என்னோட வார்த்தை. நான் கோவமா இருக்கும் போது என்ன வார்த்தை சொன்னேனோ அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க கோவமா இருக்கும் போது யூஸ் பண்றீங்க. கள்ள பயலே, நீங்க ஆளை கொல்லாம். ஏய் இப்போ உனக்கு என்னடி? நீ சாப்பிட்டது எதுவும் சரிக்காம இருக்கா?
அப்புறம் எதுக்கு நோய் 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 நிட்டுருக்க பக்கத்துல வந்து இருந்துகிட்ட? அதுவா? எப்பா சாமி, உன்கிட்ட ஒன்னும் கேட்கல. தயவு செஞ்சு இந்த இழுவைய மாத்திரம் போடாத. ஏன் மூஞ்சி இருக்கு வேணுமா? உன் மூஞ்சி வச்சு நான் என்ன பண்றது? ம்ஹும். ஆஹான்னுக்கிட்டுப்பா. நினைச்சா என்ன வேணும்னாலும் பண்ணலாம். எனக்கு ஒன்றும் இல்லை பண்றதுக்கு. ம்ஹும். ஆமா, சரிடா புருஷா. எத்தனை சொன்னாலும் வாடா போடானே பேசு, ஒரு மரியாதை கொடுக்காம. அதாவது ஏய் போதும் அடங்குடி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இது என்ன மாக்கா கொஞ்சம் மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க? மாக்கா குஞ்சா? ஏய் சத்தியமா எனக்கு பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. தவளை குட்டி மாதிரி என்ன பார்த்தா? ஆமா, அவளே உண்மைய சொன்னா கோவம் பண்றீங்க. மாறி இருந்துன்னா கேட்கவே மாட்டியா நீ? சே. ம், டிடாய். ஏய் ஏ கவி, இப்ப நான் விழுந்திருப்பேன். நான் தான் பிடிச்சிட்டேன்ல. மூஞ்சி, ஒருவேளை விழுந்து அடிபட்டு இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? எல்லாம் நான் தான் பண்ணிருப்பேன். இத நீங்க என் அம்மாவை கூப்பிட போறேன்னு சொன்ன மாதிரி நான் ஒன்னும் உங்க அம்மாவை கூப்பிட மாட்டேனே. புரியுற மாதிரி பேசு. இல்ல, இன்னைக்கு காலையில நான் தாள விழுந்தப்போ எங்க அம்மாவை கூப்பிட்டு விட்டுறேன் நீவி கொடுக்கறதுக்குன்னு சொன்னீங்க இல்லையா? சோ சோ நான் ஒன்னும் அப்படி கூப்பிட்டு விட மாட்டேன், நானே உங்களுக்கு நீவி கொடுப்பேன்னு சொன்னேன். பா, சின்னதா ஒரு காரியம் நடந்தாலும் பாயிண்ட பிடிக்கிறா. இவ்வளவு போய் நம்ம லேஸ் பட்டவ பச்சை குழந்தைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். என்னடா புருஷா, நானா நினைக்க சொன்னேன்? இத இல்ல இல்ல, ஒண்ணுல. நம்ம மைண்ட்ல நினைக்கிறதெல்லாம் இவளுக்கு எப்படி தெரியுது? ராட்சசி ராட்சசி. என்னடி ஒன்னும் இல்ல. என்னத்த மனசுல நினைச்சிருச்ச? இல்லையே, அப்படி நான் எதுவும் நினைக்கலையே. நினைக்கிறதா இடுப்புல இருந்து கையெடு. காப்பாத்துறேன்னு சொல்லி என்னை தள்ளி விட்டுறாத. அடி ஆள பாரு. அடியை என் செல்ல மாக்கா குஞ்சி. மண்ணாங்குட்டி, ஒழுங்கா என்னை இறக்கி விட்டுரு. இப்ப பாக்குறதுக்கு குட்டி குழந்தை மாதிரி இருக்கீங்க. இருப்பேன். ஒழுங்கா என்னை இறக்கி விட்டுரு. ஏய் என் செல்லம். மண்ணாங்குட்டி, நீங்க தான். இறக்கி விட்றி. ஏய் கோவி, நீங்க எப்போ எனக்கு மாத்திரம் தான். இது என்னது இது? என் செல்ல குட்டிக்கு வைக்கமா? நீ என்ன விடு. ஏய் என்னடா புருஷா? என்னை விடுறி. கவி, வாழ வாழ. இது என்னது இந்த வாழ? வெக்கப்படுறது பாரு என் செல்லம். நீ என்னை விடு. விட்டா தாள விழுந்துடுவீங்க. அதெல்லாம் நான் பாத்துக்குவேன். ஆமா. சோ அடியே, நீ என்ன இப்பெல்லாம் ஓவரா உமா கொடுத்துக்கிட்டு இருக்க? ஆமா, என் புருஷனுக்கு நான் கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன? அவளே என்ன மோனே? பொடி. நீ போடா. மண்டை ஆலயம் பாரு, மங்கூஸ் மண்டை. ஓ, இவர் மண்டை ரொம்ப சூப்பர். என் மண்டையை குறை சொல்லிட்டு வராத. ஏங்க, நான் உன்னை கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்த மறந்தேன். ராகேஷ் ப்ரோவும் அவங்க லவரும் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டாங்களா? எனக்கு இறக்கி விட சொல்றேன். சொல்லுங்க. இன்னைக்கு ஜாயின் பண்ணிடுவேன்னு சொன்னான். தெரியல, இன்னைக்கு முடிஞ்சா பண்ணுவேன், இல்லாட்டி நாளைக்கு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஓஹோ, அப்போ சரி. ஆனா என் புருஷனோட படிப்பு அதெல்லாம் எங்களுக்கு பாத்துக்க தெரியும். நான் இல்லாமலா? ஆமா, நீ என்ன கிளிக்க போறியா? நான் இல்லாம நீங்க என்ன கழிக்க போறீங்களா? அடிங். சும்மா சொல்லுங்க. நீங்க எப்ப படிக்க போறீங்க? எனக்கு கால் வரும். நீயும் தானே பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருந்த அவங்க சொல்லும் போது. அப்புறம் என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி ஒரு கேள்வி? நான் அப்படிதான். இந்த மாதிரி எனக்கு மட்டுக்கா பேசிக்கிட்டு இருந்தீங்க, மவனை எழுத்து வச்சு அப்புறம். ஏய், நான் பண்ணதெல்லாம் நீ பண்றியா? எஸ், கண்டிப்பா. நீங்க என்னெல்லாம் பழி வாங்குனீங்க மவனே, தப்பிக்கவே முடியாது இந்த காவி கிட்ட இருந்து.
இருக்கும்? அந்த அங்கிள் வலிக்கட்டாயமா கூட்டிட்டு வந்து இங்க நம்மள கிடக்க வச்சுட்டாங்க. என்ன ஆச்சு? அம்மா! நேத்ரன்! நேத்ரன்! சரி சரி, அழாத அழாத. நான் ரொம்ப பயந்துட்டேன்டா. சரி பயப்படாத, நான் தான் வந்துட்டேன்ல. என்னை விட்டு எங்கேயும் போகாத. நீ ஏன் சொன்னாலும் போக மாட்டேன்டி. என்ன பண்ண? ஆ ஆ, அங்க ஒரு பள்ளி இருந்துச்சு, அதுக்கு சவுண்ட் கொடுத்தேன். ம். ஏன் நேத்ரன், நான் இங்க தான் இருக்கேன்ட்டு உனக்கு யார் சொன்னது? அர்க்கானி ஃபோன் விളിச்சாங்க. வருணுக்கு விളിச்சப்போ சொன்னாங்க இது மாதிரி நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு. பாத்தியா, இப்ப அர்க்கானிக்கு ஓகேவா? ஆ, அவங்க நல்லா தான் இருக்காங்க. நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டேன். வருணும் அர்க்கானியும் அப்படினாலும் இப்போ வீட்டுக்கு போயிருப்பாங்க. சரிடா, அப்போனா நம்மளும் போகலாமா? அதுக்குள்ளயா? எது? நானே வீட்டை நினைச்சு பயந்து பயந்து இருக்கேன், நீ அதுக்குள்ளையான்னு கேக்குற எரும மாடு. ஆமா, வீட்டை நினைச்சு பயப்படுறவ தான் யார்கிட்டயும் சொல்லாம தோ இப்படி வந்து இருக்கிறா. ம், சரி சரி, அழாத அழாத. ம். இன்னும் எத்தனை நேரம் இப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி பிளானு? மூஞ்சி ஆணையும் பாரு, கட்டி பிடிச்சத உடனே இறுக்கி பிடிச்சுக்கிறான். நான் ஏதோ பயத்துல கட்டி பிடிச்ச உனக்கு என்னடா? எத? ம், போயிடு நீ எரும மாடு. எப்ப யாராவது வந்து கட்டி பிடிப்பாங்கன்னு பிடிச்சுக்கலான்னு பாப்பான். அதுவும் நான் வந்துட்டேன்னா அவ்வளோதான். எரும மாடு கரண்ட் கம்பத்துல பாஞ்ச மாதிரி அப்படியே பாஞ்சிடுவான். இது இப்படி வராதுடி, வேற மாதிரி வரும். ம், எங்களுக்கு தெரியும், நீ பொத்து. இத்தனையும் நேரம் உன்னை அப்படியே படுக்கையிலே பார்த்துட்டு இப்போ நீ இது மாதிரி லப லபன்னு இதை நான் பேசும்போது தாண்டி எனக்கு நிம்மதியே வந்த மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்துல நான் செத்துட்டேன். எப்போதான் நீ கண்ணு முழிப்பான்ட்டு உன் பக்கத்துலயே உட்காந்து தலை கோதி கோதி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். நீ கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குடி. இது மாதிரி உன்னோட பேச்சு கேட்டு ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கு. அவ்வளோ மிஸ் பண்ணேன். அப்படி உனக்கு எங்கேயாச்சும் போகணும்னா எதுனாலும் என்கிட்ட கூச்சமே படாத, என்கிட்ட சொல்லு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க எங்கேயாவது வெளியே கரங்க போகணுன்னாலும் கூட போகலாம். ஆனா பாடி கார்டு மாதிரி நான் உன் கூட வந்துக்கிட்டே இருப்பேன். முடியாது அலோவ் பண்ணலன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் உன்னை நான். ம், என்னவும் அன்னைக்கு பஸ்ல போறேன்னு சொல்லி இது மாதிரி தான் போய் மாட்டிக்கிட்டேன். எவனோ 2 பேர் வாயை பொத்தி வச்சிட்டு இருந்தானுங்க. தோ இன்னைக்கு இன்னொருத்தன். நான் மட்டும் வரலன்னா என்ன ஆயிருந்திருக்கும்? அவ்வளோதான். ஆ, என்ன இருந்திருக்கும்? இல்ல ஒன்றும் இல்லை. சொல்லுடா. ஏய், ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன் இல்லடி. வா வீட்டுக்கு போலாம். இனி எங்க போனாலும் உன் கூடவே தான் வருவேன் பாரு. போடா, தொல்லை பிடிச்சோனே, கூடலாம் வராத. கூட வராதையா? அவளே என்னை மீறி எங்கேயாவது போனேன்னு வச்சுக்கோ, என்னோட முடிவு அப்புறம் வேற மாதிரி இருக்கும். ஆ, என்ன முடிவு? சொல்லலாம் மாட்டேன், செஞ்சு காணிப்பேன். அந்த செய்யறது தான் என்னன்னு சொல்லு. ம், உன் கழுத்துல தாலி கட்டிடுவேன். வாய மூடு. மூஞ்சி ஆணையும் பாரு. ஆமா, என்ன உன் கூட வரதுக்கு அலோ பண்ணலன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா நான் தாலி கட்டதான் செய்வேன். அதனால என்கிட்ட சொல்லாம எங்கேயாவது போனேன்னு தெரிஞ்சது, இதுதான் தண்டனை. தாலி கட்டிட்டனா என்கிட்ட சொல்லாம நீ எங்கேயும் போக முடியாது. அது நம்ம வீட்டு ரூல்ஸ். எருமை. அடியே, நான் விளையாட்டுக்கு சொல்றேன்னு மாத்திரம் நினைக்காத, கண்டிப்பா நான் செய்வேன். என்கிட்ட சொல்லிட்டு போறது உனக்கு பெட்டர். பாத்துக்கோ, சொல்லாம போனேன்னு வச்சுக்கோ, லைசன்ஸ் எப்பயும் கழுத்துல மாட்டிக்கிட்டே காலேஜ் போற மாதிரி இருக்கும். எருமை எருமை. நீ கோவப்படும் போது எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஏதா சரி வா வீட்டுக்கு போகலாம். வந்து தொலை. சேம் டு யூ. மூஞ்சி. தாலி கட்டிடுவானாமே தாலி, கள்ள பையன். தேடி கட்டிக்க போறேன், தாவி ஒட்டிக்க போறேன், தாலி கட்டிக்க போறேன்.